அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இன்னும் நடக்கலை, இது ஏன் இன்னும் அமையலை, இப்படி பலவிதமான கேள்விகளோடு ஏன் 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 தாமதமாக இருக்குது, ஏன் வரலை, இப்படி நிறைய குழப்பத்தோடு நீங்கள் காணப்படுகிறீங்கன்னா கர்த்தர் உங்களோட தான் பேச விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே டைமுக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். காலையில் எந்திரிச்சாச்சா இத்தனை மணிக்கு ஒரு டீயோ காஃபியோ வேணும், இத்தனை மணிக்கு சரியாக காலையில் டிஃபனை முடிச்சிடணும், இத்தனை மணிக்கு லஞ்சை சாப்பிடணும், நைட்டு டின்னர் சாப்பிடணும், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த டைமை நம்ம ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணுறோம். நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் பட்சத்தில், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில், அவர் உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழையும் விழாது. அப்போ நீங்கள் அதை உணர்ந்தவர்களாக இருக்கணும். இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், நம்ம நிறைய காரியத்தில் ஏன்னு கேட்குறோம் இல்லையா. ஏன் இன்னும் நடக்கலை, ஏன் இன்னும் வரல, கர்த்தர் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கலை, ஏன் இன்னும் திருமணம் அமையலை, ஏன் குழந்தை பிறக்கலை, ஏன் வீடு கட்ட முடியல, இப்படி நிறைய காரியங்களை கேட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கான பதிலை தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதனதன் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். செய்வார் அல்ல, செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, பல லிஸ்ட்டு போட்டு இது ஏன் நடக்கலை, இது ஏன் நடக்கலை, இது எல்லாத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எப்போ வரும்னா, கர்த்தர் முன்குறித்த அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஏறக்குறைய 75 வயது இருக்கும்போது கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசத்தினால் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு குழந்தை இல்லை. 99வது வயதில் கர்த்தர் திரும்ப ஆபிரகாமை சந்தித்து அவனோட வாக்கு தத்தத்தை ரெனியூ பண்ணுறார். நீங்கள் அது ஆதியாகம புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா, சாராள் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளுகிற அந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் முன்குறித்த காலத்தில் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 75வது வயசில் கர்த்தர் அழைக்கும் போதே, உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லி கூப்பிடும் போதே கர்த்தர் முன்குறித்தார். ஆபிரகாமுக்கு 100வது வயது வரும்பொழுது அந்த குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அது தாமதப்பட்டது போல, ஆனால் தேவனுக்கு அது முன்குறிக்கப்பட்ட காலம். இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இஃப் சம்திங் இஸ் கெட்டிங் டிலேட், உங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஏன்னு ரொம்ப கேட்காதீங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆகவே கொஞ்சம் காத்திருங்க ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தர் செய்கிற வரைக்கும் காத்திருங்க. ஒருவேளை அவர் செய்யவே இல்லைன்னு சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நடக்காத அந்த காரியம் உங்களுக்கு நன்மை இல்லை என்று சொல்லி. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு வராது என்று எழுதவில்லை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ சம்திங் இஸ் லேகிங் அப்படின்னா, ஏதோ ஒன்று இழுத்துட்டே இருக்குது, நடக்கலை, இல்லை கர்த்தர் டோட்டலாக நோன்னு சொல்லிட்டாரா, புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு நன்மைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே கர்த்தர் எந்த பாதையில் நடத்தினாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நாங்கள் மனரம்யமாய் நடக்க போகிறோம், சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் என்று. அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலம் எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் காரியங்கள் நேரத்திற்கு நடக்காமல் போவதனால் நாங்கள் தடுமாறுகிறோம், சோர்ந்து போகிறோம். எங்களுக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, ஏனென்று சொல்லி உம்மை கேள்வி கேட்டு துக்கப்படுத்தாதபடிக்கு உமக்குள்ள வைராக்கியமாய் எங்கள் விசுவாசத்தை காத்து நடக்க, மனரம்யமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.